அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 26 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். காவல்துறை தலைமை இயக்குனர் KP ஜெயின் இன்று நிருபர்களை சந்தித்த போது தீவிரவாதிகளை ஒடுக்க சிறப்பு படை அமைக்கப்படும் என்றும், சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சனையில் போலீசார் வேடிக்கை பார்த்தது தவறுதான் என்று ஒரு பகிரங்கமான செய்தியை ஒத்துக்கொண்டிருக்கிறார். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் வன்னியர் சங்க தலைவரும் பாமகவின் முக்கிய தலைவருமான காடுவெட்டி குரு அவர்கள் விடுதலை செய்யப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கான உத்தரவை அரசு விரைவில் பிறப்பிக்கும் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி அரசியல் வல்லுநர்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய கருத்து, இந்த விடுதலை நீதிக்கு கிடைத்த விடுதலையா, சட்டத்துக்கு கிடைத்த விடுதலையா, ஜனநாயகத்துக்கு கிடைத்த விடுதலையா என்றும், ஒரு குற்றமற்றவரை இத்தனை மாதங்கள் சிறையில் வைத்திருப்பதற்கு இந்த அரசுக்கு யார் நீதி அளிப்பார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். பழைய வழக்குகளில் மைசூர் கோர்ட் பிறப்பித்த பிடிவாரண்ட் அடிப்படையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தன கடத்த வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமியை கர்நாடகா போலீசார் நேற்று நள்ளிரவு திடீரென்று கைது செய்ததாக மேட்டூரில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கனத்த மழை காரணமாக வெள்ள நிவாரணப் பணிகளில் அமைச்சர்கள் அதிகாரிகளும் விரைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்திய ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்களை வியட்நாம் நாட்டில் மாபெரும் வரவேற்பு அளித்தார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினமான இன்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு விடுத்துள்ள செய்தியில், உலகில் உள்ள பெண்களில் 3இல் ஒருவர் தமது வாழ்நாளில் ஏதாவது ஒரு விதத்திலாவது துஷ்பிரயோகத்தை சந்தித்து இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பெஹ்ரா அருகே உள்ள பைதேபா என்ற கிராமத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்கள் பயங்கரவாதம் என்று பயங்கரவாத பிரச்சனையை வைத்துக் கொண்டு நாட்டை பிளவுபடுத்த பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக அவர் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். 6 சட்டமன்ற தொகுதிகள் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் பெட்ரோலியத்துறை மந்திரி திரு முரளிதரா அவர்கள் பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைப்பதாக அறிவித்ததற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள 230 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நாளை நடக்க இருக்கிறது. அதற்கான அனைத்து பணிகளும் முடிவடைந்து விட்டதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏகன் வளைகுடா கடற்பகுதியில் கடந்த 18ஆம் தேதியன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பலான INS தபார் சோமாலி நாட்டின் கடற்கொள்ளரை கப்பல் என்று கூறி அதனை தாக்கி மூழ்கடித்தது. இந்த மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் தாய்லாந்து நாட்டை சேர்ந்தது என்றும், அது தங்களுடைய மீன்பிடி படகு என்று அதனுடைய உரிமையாளர் கூறியிருக்கிறார். இது குறித்து இந்திய கடற்படை அதிகாரிகளிடம் கேட்டபோது, மூழ்கடிக்கப்பட்ட கப்பல் மேற்புற பகுதியில் கொள்ளையர்கள் ஆயுதங்களுடன் நின்று கொண்டிருந்ததை இந்திய கடற்படை பார்த்த பின்னரே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், கொள்ளையர்களுக்கு படகு கொடுத்தவர்கள் இன்சூரன்ஸ் பணத்தை பெறுவதற்காக இவ்வாறு நாடகமாடுவதாகவும் தெரிவித்தனர். இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட சந்திராயன் 1 என்ற விண்வெளி கலம் அதிக வெப்பத்தின் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்திரனில் தற்போது கோடைக்காலம் என்பதால் சந்திராயன் விண்கலம், சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் கலன்களின் வெளிப்புறத்தில் கடும் வெப்பம் ஏற்படுவதாக அதன் திட்ட இயக்குநர் திரு அண்ணாதுரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் பேனர்ஜீர் பூட்டோவுக்கு ஐக்கிய நாட்டு சபையில் மனித உரிமை விருது வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஜனநாயகம் மேம்படவும் அடிப்படை சுதந்திரம் நிலைநாட்டவும் பேனர்ஜீர் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி பேனர்ஜீருக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் ஜனநாயகம் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு தெரிவித்து வருகிறது. ஆனால் கிழக்கு பகுதிகளில் படுகொலைகள், கடத்தல்கள் அதிகரித்து வருகின்றன என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய இயக்குனர் பிராட் ஆடம்ஸ் நேற்று செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். தாய்லாந்து பாராளுமன்றம்
திருடர்களின் கூடாரமாக மாறிவிட்டது என்று கூறி அந்த நாட்டு அரசை எதிர்த்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கும் போராட்டக்காரர்கள் இன்று பாங்காக் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்து அங்கு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருப்பதாக தாய்லாந்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா இங்கிலாந்து இடையே 5வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா இங்கிலாந்தை பேட் செய்ய சொன்னது. இங்கிலாந்து 228 ரன்களில் 4 விக்கெட்டுகள் இழந்து 45வது ஓவரை ஆடிக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் மழையைப் போலவே பிரேசில் நாட்டிலும் கடும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. தென் பிரேசிலில் கடும் மழை காரணமாக மண் சரிந்து 84 பேர் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை 26/11/2008க்கான இன்சர்ட் படம். இன்று பிற்பகல் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட படத்தில் தமிழகத்தில் மேகம் அதிகம் சூழ்ந்திருப்பதையும் வங்கக்கடலில் ஒரு சில இடங்களிலே மேகங்கள் தெரிகிறது என்பதையும், இந்த மேகமூட்டம் மழையாக பெய்தால் அடுத்த 2 நாட்களுக்கு மழை குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பது தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.